व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। आवरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। सर्वश्रुतिशिरोरत्न शाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनाथकलातीतः ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः। दूषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोपादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। अन्नादश्रीजगन्नाथः मद्गुरु श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे गुरादिरनादिश्च परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं
सद्गुरुं तं नमामि। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। श्लोक 50 156 पेज। யார்கிட்ட புக் இல்லை? எல்லாத்தையும் புஸ்தகம் இருக்கா? வெரி குட். தீர்த்வா மோஹார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதிராக்ஷசா யோகி சாந்திம் சமாயுக்தः योगी शांति समायुक्तः आत्मा रामो विराजते। எப்படி ஜீவா முக்திய அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஸ்ரீ ராமாயண காவியத்தை வச்சு அதை ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இங்கே சொல்லப்படுறது. ஆத்மபோதத்தில் பலவிதமான வேதாந்த கருத்துக்களை அழகாக ஒரு பூமாலையாக ஜோடித்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கிறது. இங்கே ஒரு ஸ்லோகமும் எடுத்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது அது நிச்சயமாக ஒரு விஷயத்தை வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை, அது தொம்பத விஷயமாக இருக்கட்டும் அல்லது தத்பத விஷயமாக இருக்கட்டும் அல்லது அசிபத விஷயமாக இருக்கட்டும், இந்த மகாவாக்கியத்தை அணுகி அதற்கு அலைண்டாக இங்கே பலவிதமான விஷயங்களை நமக்கு ஜோடித்து கொடுத்துருக்காரு.
அதில் இப்போ நம்ம ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை பார்த்தோம். இந்த ஜீவன காலத்திலேயே இந்த ஷரீர பாதைகளோட இதெல்லாம் ஷரீரம் மனசு உட்பட அதோட சேர்ந்து இருக்கிற காலத்திலேயே ஜஸ்ட் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்னால மோட்சமானது ஏற்படுறதுங்கிறது சாஸ்திரத்துடைய விஷன். அதுதான் தாத்பரியம். மோட்சத்திற்கு ஒரு காலத்தில் ஏற்பட்டு ஒரு பரலோகத்தை அடைந்து, முக்கியமாக இந்த ஜென்மால இல்லாமல் வேறு ஒரு ஜென்மால, இந்த ஜென்மால பல விஷயங்களை செய்து இங்கே மடிந்து எங்கேயோ போய் மோட்சம் அடையிறதுங்கிறது வேதத்துடைய கருத்து கிடையாது. ஆனால் இந்த வேத விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறாக இன்டர்பிரட் பண்ணுறது பாசிபிள். நான் அவளுக்கு முறையாக டீச்சிங் ஆனது கிடைக்காததுனால, இந்த விஷன் முறையாக ஏற்படாததுனால தப்பாக இங்கே சொல்லப்படுறது. சாரிமா. அப்போது பல மதங்கள் என்ன ஆகிறது, பல மதங்களில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போ இல்லை எங்கேயோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுறது. அதனால் நம்ம ஜீவன் முக்தி அப்படிங்கிற விஷயத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கும் போதே ஒரு சாதகனுக்கு ஆரம்பத்தில் எப்படி புரியறதுன்னா, அது ஓகே, இந்த சாஸ்திர பட்டணத்தினாலேயே சாஸ்திரத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயே மோட்சமானது பாசிபிள். எப்படி மோட்சமானது பாசிபிள்னாக்க, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுனாலேயே பிரம்ம பிராப்தி அல்லது மோட்ச பிராப்தி அல்லது பிரம்ம பவதி, பிரம்மனாக இருக்க கடுவே. அப்போ நான் ஆல்ரெடி பிரம்மனாக இருக்கிறதுனால, அது தெரியாததுனால, சம்சாரத்தில் இருக்கிறதுனால மோட்சம் வேண்டி இருக்கிறது. அப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா, சம்சாரத்தில் இருக்கேங்கிறதுனால, மோட்சம் வேணுங்கிறதுனால, பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுனால, ஓ நான் பிரம்மன் தானே அப்படிங்கிறது புரியாது. அதனால தான் ஆச்சாரியர் என்ன பண்ணினார்னா, போன ஸ்லோகத்தில் ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே நிவர்த்ததே. ஜீவனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுனால, தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுனால, திருஷ்யம் அதாவது அறிவு ஏற்படுறதுனால, தெரியறதுனால நமக்கு நான் தான் பிரம்மன் புரியுறது. பிரம்மனா ஆகலை, பிரம்மனா மாறலை. கரெக்டா? ஆல்ரெடி என்ன ஸ்வரூபமோ அது நமக்கு புரிய வருது. ஏன்னா பரிச்சின்ன இவ அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்றாரு. லிமிட்டெட், அப்படி லிமிட்டெடு போல லிமிட்டெடு. அப்புறம் நான்கிறது அஜ்ஞானி போல அஜ்ஞானி. உண்மையிலேயே நான்கிறது ஞானமும் கிடையாது, அஜ்ஞானமும் கிடையாது. கரெக்டா? ஆனால் அது தெரியாததுனால என்னெல்லாமோ மிஸ்கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மனசில் ஒரு பிரச்சனையும் ஒரு துன்பமும் ரூட் காஸ் அறியாமைன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ரூட் காஸ் அறியாமைன்னு புரியாத மட்டும், புரியுறதா? ரூட் காஸ் அறியாமைன்னு புரியாத மட்டும் மோக்ஷம் நாட் ரெலவெண்ட், கிளாஸ் நாட் ரெலவெண்ட், குரு சாஸ்திரம் நாட் ரெலவெண்ட், ஈஸ்வரா ரெலவெண்ட். ஏன்னா நமக்கு நிறைய நடக்கணும் இல்லையா, நிறைய அஜெண்டாலாம் இருக்கு இல்லையா. அதனால ஈஸ்வரா வச்சுப்போம், நம்ம பக்தாலாக இருப்போம். சாதகனா மாறணும்னு சொன்னால் இந்த சம்பந்தம் நமக்கு புரிய வரணும், ஏற்படணும், அதில் நாம் கமிட் ஆகணும். இதுதான் விஷயம். சரியா? ஓகே. அதனால என்ன, ஜீவன் முக்தியை ஃபஸ்ட்டு சொல்லப்படுறது. உனக்கு இங்கேயே இப்போவே புரியறதுனால நீ ஃப்ரீப்பா அப்படின்னு சொல்லி டீச்சிங் சொல்லி கொடுத்து, அந்த ஜீவன் முக்தன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? தன்னுடைய ஸ்வரூபத்தை சச்சிதானந்த ரூபம்னு புரிஞ்சுக்கிறான். எவர்? அதுதான் பெரிய அடாடாடாடா, இத்தனை நாள்
தெரியாமல் பண்ணிட்டேனே அப்படின்னு குட்டிப்போம் இல்லையா. மோட்சங்கிறது என்னது? சே அப்படின்னு ஒரு குட்டு தான். தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனே, இதுதானே நான் என்னால் எப்படி கஷ்டப்பட முடியும்? அப்படி ஒரு விதமான மனசில் ஒரு வெட்கம் உண்டாகும். புரியறதா இது? அதனால் எனக்கு இப்போல்லாம் வெக்கம் வருது, அதனால் மோட்சம் அப்படி திரும்பி மாற்றிடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் நான்கிறதுக்கு சச்சிதானந்த ரூபமாக அசிமேட் ஆகி அவைலபிளாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் என்ன பண்ணணும்? படிக்கணும். இதை விட ஒரு நல்ல வேலை உட்காந்து கிளாஸ் கேட்குறத விட ஏசி போட்டுண்டு ஆனந்தமாக சாஞ்சுண்டு கால் நீட்டிக்கோ, பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு போண்டா வச்சுக்கோ, இந்த பக்கம் வடை வச்சுக்கோ, நடுவில் 2 சட்னி வச்சுக்கோ, நடுவில் புக்குக்கும் பெண்ணுக்கும் ஒரு இடம் கொடு. கரெக்டாக ஒரு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வா போண்டா, ஒரு வா வடை, ஒரு 4 லைன் எழுதே. நல்லா தானே இருக்குது. இப்படிலாம் பண்ணலாம். சரி, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். சாரி, வடை போண்டா எனக்கு தெரியல, அதான் கிளாஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். இது இப்படி படிச்சுட்டேன்னா போதும், ஓஹோ நான் தான் சச்சிதானந்த ரூபம்னு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு இந்த விஷயம் பழக்கம் இல்லாததுனால ரொம்ப ரொம்ப புத்தியில் ட்ராவல் பண்ணி இதுக்கு இதுதான் பண்ணணும் போல இருக்குன்னு புரிஞ்சுதுன்னா நமக்கு சச்சிதானந்த ரூப சதா பவேத் அகமஸ்மி, எப்படி நான் சச்சிதானந்தமாக தான் இருக்கேங்கிறது புரிஞ்சுக்கிறது ஜீவன் முக்தி. கரெக்டா? அப்போ எங்க ஜீவன் முக்தி அப்படின்னு கேள்வி கேட்கும் போது எதுக்கு முக்தி? அனாத்மாக்கு முக்தியா, ஆத்மாக்கு முக்தியா? நீங்க படிச்சவா தானே, ஆத்மா அனாத்மால தான் நம்ம வேதாந்த படிப்பே ஆரம்பிக்கிறது. அப்போ ஆத்மாக்கு மோட்சமா, அனாத்மாக்கு மோட்சமா? ஆத்மாக்கு மோட்சம் தேவையில்லை. ஏன்னா அது எவர் சச்சிதானந்த முக்த ஸ்வரூபம். அனாத்மாவால மோட்சம் இம்பாசிபிள். இப்ப 2 தான் இருக்கு, 2 தான் இருக்கு. இப்ப எதுக்கு மோட்சம்? கன்ஃபியூஸ் ஆயிடும் இப்போ. அதனால தான் நான் எதுவுமே பண்றது இல்லை. இது 2 எனக்கு புரிஞ்சுடுது. புரியறதான்? அப்போ அனாத்மாவை ஆத்மான்னு வச்சுட்டு இருக்கிறவனுக்கு நான் ஆத்மா மோட்சம் தேவையில்லை, நான் எவர் ஃப்ரீ நித்திய முக்தகான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு மோட்சம். அப்போ மோட்சம்னா எது? நான் ஐ வாஸ், ஐ ஆம், ஐ வில் பி எவர் ஃப்ரீ. இல்லை ஜி எனக்கு இப்போ ப்ராப்ளம் இருக்கே, அந்த உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த உனக்கு ஆத்மா பிளஸ் அனாத்மாவா இருக்கு. யோசிச்சு பாருங்க. எனக்கு ப்ராப்ளமா கஷ்டமா இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த எனக்குல அஃப்கோர்ஸ் சச்சிதானந்தமும் இருக்கு, அஸ்தி பாத்தி பிரியம் இருக்கு, என்ன கூட இருக்கு, நாமரூப அனாத்மாவும் இருக்கு. ஆனா நம்மளுடைய ஐடென்டிட்டி எதுல இருக்கு? நேச்சுரலா அஜ்ஞானத்தினால நாம ரூபத்துல இருக்கு. அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு பார்க்க முடியாதது, எந்த இந்திரியத்தினாலும் அது பொருள்படுத்த முடியாது, எதுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிற விஷயம் எப்படி நான் ஆக முடியும்? கோபமா வரும் நமக்கு, ஆனா அதுதான் நீ, சாய்ஸ் இல்லை உனக்கு, அதுதான் உண்மை. அதனால நித்திய முக்தம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாம் நிறைய பண்ணினவா. அப்படி சொல்லிட்டு இதை நான் சைடில் இண்டிகேட் பண்றேன் நான், சரியா? ஜீவன் முக்தன்னு சொல்லிட்டு அதோட டிரைவேஷன் 49லேருந்து டிரைவ் பண்றது சச்சிதானந்த ரூபம்னு புரிஞ்சுடுத்துன்னா நான் நித்திய முக்தா. அது எப்படி பாசிபிள்னாக்க தீர்த்த மகா ஆர்ணவம், ஒரு அஜ்ஞானத்தினால அதிலிருந்து ஏற்பட்டக்கூடிய தவறான கன்க்ளூஷன், தவறான முடிவுனால, எதை பத்தி இல்லையா, என்னை பத்தி தவறான கன்க்ளூஷன் இருக்கிறதுனால மகா ஆர்ணவமா இருக்கு எனக்கு வந்திருக்கிற சம்சாரம். அதை எடுக்கிறதுனாலயே, அதை நிவர்த்தி பண்றதுனாலயே, எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் சம்சாரத்தை கடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுமோ? அட்லீஸ்ட் ஆஹா வெரி குட், ஒருத்தர் சொல்ல சந்தோஷம்தான். ஞானத்தினால தான் முடியும். சரி, ஞானம் எப்படி கிடைக்கும்? வாரத்தில் ஒரு தடவை படிக்கலாமா, மாசத்துல ஒரு தடவை படிக்கலாமா? அகைன் இட் கம்ஸ் டு த சேம் பாயிண்ட். வாரத்துக்கு எவ்வளவு தடவை சாப்பிடணும்?
இல்லை, ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும் ஒரு வாரத்துக்கு, அப்படியா இருக்கு? எப்பெல்லாம் பசி பசி ஆகாரம் மட்டும் சாப்பிட வேண்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி இல்லையா இந்த சம்சாரம் எப்போ இல்லை உங்களுக்கு சொல்லுங்க? காத்தால எழுந்த க்ஷணத்திலிருந்து ராத்திரி நான் சரியா தூங்கவே இல்லை, எல்லாம் இதனால அப்படின்னு அந்த தாட் வரதே சம்சாரம். நீ எங்க தூங்கின, எங்க மூச்சுக்கிற? இம்பாசிபிள். எழுந்துக்கிறதே சம்சாரத்தில் எழுந்துக்கிறோம். எல்லாமே எவ்ரி க்ஷணம் சம்சாரத்தில் இருக்கும். ஆனால் அது எப்படிப்பட்ட சம்சாரம்? டுபாக்கூர் சொல்கிறோம் இல்லையா, கலோக்கியலா டுபாக்கூர் சம்சாரம். அது மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது யோசிச்சு பாருங்க. உண்மையிலே ஏதாவது ஒன்று இருந்து நமக்கு பிரச்சனை பண்ணிடுதுன்னாக்க சரி, ஓரளவுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். உண்மையிலே இல்லாதது, ஆனால் உண்மையோடு அதிகமாக அதோடைய ஆட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கே, அராஜகம் இருக்கே, எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கு. ஆனால் சந்தோஷமான செய்தி, நல்ல குட் நியூஸ் என்னன்னாக்க சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம சின்னன்னு சொல்கிறோம், சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். யாருக்கு அது? ஐயே மெத சுலபம். யாருக்கு முடியும்? யாரு தபோபிகி க்ஷீண பாப்பானம், யாரு அதிகாரியோ அவனுக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால முடிஞ்சிடும். இந்த கிளாரிட்டி நீங்க திருப்பி திருப்பி கொண்டு வந்தேன்னு சொன்னா ஓகே, இந்த மகா ஆர்ணவமா மகா சமுத்திரமாக லங்காவை கடக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சமுத்திரம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேத்து வந்ததில்ல, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சேத்து இருந்ததில்லை. சேதூஸ்தவ துஸ்தரா அப்படின்னு சாமகாலம் இருக்குது. துஸ்தரமா அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ ஆழமான சம்சாரமா, அதுக்கு எது சேத்து இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த லங்காவை கடக்கும் போது எப்படி அந்த இதை பண்ணியிருக்கணும்? எல்லாம் தேவர்கள் யக்ஷர்கள் கந்தவர்கள் ஆச்சரித்து போறா. இந்த மாதிரி இல்லையா, சமுத்திர ராஜாவே என்னடா அது இப்படி ஒரு இது வந்திருக்குன்னு. இப்போ கூட மெஷின் எடுத்துன்னு போனால் உடையிறத மெஷினு, இதெல்லாம் சைடில் இருக்க ஸ்தூலமான உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். ஆனால் எப்படி அந்த மகா ஆரணவத்தை ராமபிரான் பரமாத்மா மானுக்கு பின்னாடி போனதுனால என்ன ஆயிடுறது? நேச்சுரலி அனாத்மாவில் இருக்கக்கூடிய மோகம் ஏற்பட்டு என்ன ஆயிடுறது? சீதாங்கிற சாந்தி மோக்ஷஸ்வரூபத்தை, தன்னுடைய பரமாத்மா ஸ்வரூபத்தை மறந்து போய் இழந்து போய் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சீதே 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 சீதேன்னு கதறினார். அந்த கதறலாம் என்னது? சம்சாரத்தை கூட ஒப்பிட்டுக்கோங்க. அப்புறம் என்னது? எப்படி இருக்கிறது அந்த சம்சாரம்? அதோடைய விஸ்வரூபம் டோட்டல் சமுத்திரம். எவ்வளோ தபஸ் பண்ண வேண்டி வந்தது. அப்படியே போட்டால் தண்ணியில் போயிடலாமா இல்லையா? மொத்த சைன்யம் போனோம் கரெக்டா. அதெல்லாம் போகிறதுக்கு தபஸ் பண்ண வேண்டியது. சமுத்திர ராஜாவை பார்த்து தபஸ், தேவர்களை பார்த்து தபஸ், ராமேஸ்வர கோவிலை பிரதிஷ்டை பண்ணி பரமேஸ்வரனை வணங்கி எல்லா விதமான தபஸ் பண்ணி அவ்வளோ நாள் காட்டில் எல்லாம் பண்ணி அவ்வளோ இது பண்ணி அந்த சம்சாரத்தை கடக்கிறது. புரியுறதா? நம்மளுடைய கர்மயோகம், உபாசன யோகம், சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். புரியுறதா? அப்படி போய் அங்கே சம்சாரம் அந்த சமுத்திரத்தை கடந்துட்டோன்னு சொன்னால், சமுத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் என்ன கிடைச்சது? சீதாங்கிற மோக்ஷ சாந்தி கிடைச்சது. அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? நடுவில் ராக துவேஷ, நமக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தபஸ் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல் வேணும்னு சொன்னால் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அப்படியே சௌகரியமா அப்படியே சாஸ்திரத்தை படிச்சுட முடியாது. எங்க மாற்றணும்? மனசில் இருக்கக்கூடிய ஓரியன்டேஷனை மாற்றணும், மனசில் இருக்கக்கூடிய கோலு மாற்றணும், லட்சியம் ஷிஃப்ட் ஆகணும். வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு எது தடையா இருக்கிறதுனா ராகத்வேஷம், வெறுப்பு. இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இப்படியே போயிட்டு இருக்கு. அது எப்படி சொல்ற? ராட்சசனா. கும்பகர்ணன் எப்படி இருப்பான்? பெருசா நினைச்சு பார்க்கறதே. ஆனா அது ராகத்வேஷத்தை கூட ஈக்குவல் பண்ணி அவனுக்கு அண்ணன் ராவணன். இந்த ராவணன் எப்படி இருப்பான்? அவனுக்கு அவ்வளோ சக்தி.
புரியுறதா? ராகத்வேஷாதிகள் அப்படி ராட்சசால் கூட ஒப்பிட்டு அந்த ராகத்வேஷத்தை கடக்கணும். அந்த ராகத்வேஷத்தை என்ன பண்ணணும்? ராட்சசன் என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஜெயிலில் போட்டு வைக்க முடியாது, தெரியுமா? அது ராட்சசால ஜெயிலில் போட்டால் என்ன ஆகும்? ஒரே செகண்ட் ஜெயில் உடஞ்சிடும். ஒரே குத்து சென்ட்ரல் ஜெயிலில் சுக்கு நூறாகும். அதனால ராட்சசால என்ன பண்ணணும்? அடியோடு அழிச்சு விடணும். புரியுறதா? நமக்கு எது எதிரியாக இருக்கிறதோ இந்த ஜர்னியில அடியோட அழிச்சுடணும். புரியுறதா? லைசன்ஸ் டு கில் உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க கொலை பண்ணலாம். என்ன கொலை பண்ணணும்? இவர் பாரு கிளாஸ்ல சாஸ்திரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. பா, என்னுடைய ராகத்வேஷத்தை கொலை பண்ணணும். குத்தி கொலை பண்ணுங்கோ, விருப்ப கொலை பண்ணுங்கோ, காமக்ரோதத்தை கொலை பண்ணுங்கோ, பற்ற கொலை பண்ணுங்கோ. நீங்க இன்னைக்கு வயலண்டா இருக்க கிளாஸ். இன்னைக்கு என்ன ஆக்ஷன் மூவி, ஹாரர் மூவிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது ராட்சசான் ராமர் எல்லாரையும் அடிச்சு ஒத்துற விடாம நசுக்கி பொசுக்கி சுக்கு நூறு ஆக்கி சீதாங்கிற மோட்ச சாந்தி. இது ஒரு திருஷ்டாந்தம். ராமாயணத்தை கூட ஈக்குவேட் பண்ணி ஸ்லோகங்கள்லாம் தேடி தப்பா இருக்குங்கிற மட்டும் சொல்லக்கூடாது. இது நம்ம விஷுவலைஸ் பண்றோம், அவ்வளோதான். இதுக்கு அவ்வளோதான் ஸ்டேட்டஸ். இதனால ராமாயணங்கிற உண்மை எதுவும் மாறிடலை. புரியுறதா? நம்ம இதுக்காக நம்ம ஈக்குவேட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். புரியுறதா? அப்போ சீதா யோகி சாந்தி சமாயுக்தா. யாரு யோகி? இந்த ஜீவாத்மாவா நினைச்சுண்டு தேடிண்டு போயிண்டு இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் சொல்லலாமா? போன கிளாஸ்ல ஒரு மாதிரி இதை முடித்தேன். இந்த வாட்டி அதே ராமாயண கதத்தை ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னால் உங்களுக்கு அளவுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். தேர்ஃபோர் இல்லை, அதனால சமாயுக்தா இதை ஐக்கியமாகி என்ன ஆயிடும்? என்ன இருக்கும்? ஆத்மாராமம் இல்லையா? நான் ஆத்ம சைத்தன்யம் நித்தியமுக்தம் அப்படின்னு சதா சர்வதா. ஓகே, எப்பொழுதுமே நானுங்கிறதுக்கு ஆத்மாங்கிறது சதா ஸ்புரதி. அது மட்டுமே எனக்கு அறிவாக இருக்கும். ஒரே ஒரு அறிவு தான், நான் ஒன்லி ஆத்மா ஒன்லி. கரெக்டா? அநாத்மோபசமம், அநாத்ம ரகித இல்லையா? ஆத்மா ஏவ இதம் சர்வம் எதயம் ஆத்மா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றது? மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்மாத்பயம் அஸ்மி. கீதையில வரக்கூடிய ஸ்லோகம். கரெக்டா? கைவல்ய உபனிஷத். படிச்சதுனால கேட்குறேன், சம்மரி வேற பண்ணிட்டு இருக்கேல. தேர்ஃபோர் இந்த அப்பியரன்ஸ் எப்படிப்பட்டது? நான் இல்லாமல் இந்த அப்பியரன்ஸ் இருக்காதா? நான் இல்லாமல் இந்த அப்பியரன்ஸ் இருக்காது. அப்பியரன்ஸ் உண்மையிலேயே இருக்கா? நச்ச மத்ஸ்தானி பூத்தானி, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, உண்மையிலே எதுவும் இல்லை. அப்படி புரிஞ்சுண்டு நான்கிறது ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா சர்வம் அனாத்மா பிரவிலாபனம் ஆகிறது. சர்வ அனாத்மா பிரவிலாபமாகிறது. ஞானியோட திருஷ்டியில தன்னை தவிர வேறொன்று கிடையவே கிடையாது. அப்படி ஆச்சா பாரு. கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா? அதுக்கு இந்த ஞானத்துல சாதா ஈடுபட்டோம்னா ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா, ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா. இப்ப சதா சதா ஆத்ம ரமணம் இருக்கணும். எங்க சுத்தணும்? நீங்க ஊர் சுத்தணும் அல்லது மனசு எங்க அலைப்பாயணும்? மனசு அலைப்பாயிருது. அலைப்பாயிருதா? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மனசு அலைப்பாயிருதா என்ன ஆகிறதுன்னு பார்க்கணும். மனசு அலைப்பாயிருதுன்னா எதுல பார்க்கணும்? எதுல அலைப்பாயணும்? ஒன்று ஒரு ½ an hour ஆத்மபோதம், அடுத்த ½ an hour முண்டகோபனிஷத், அடுத்த ½ an hour சாண்டோக்கியம், அடுத்த ½ an hour கேனோபனிஷத், கைவல்யோபனிஷத், விவேக சூடாமணி. இதுலயே அலைஞ்சிட்டு கிடக்கணும். சஞ்சரரே பிரம்மணி ஏவ சஞ்சரரே. சும்மாவா பாடினாரு? யாரு பாடினது? அவர் பாடுறாருன்னா இது எந்த அளவுக்கு ஆழமான விஷயம், டென்சிட்டியான விஷயம். அதை நீங்க ஓன பண்ணின்னு பண்றேன்னா உங்களோட பெஸ்ட் யாராவது உண்டா உலகத்துல? அதே நேரத்தில் அதை நீங்க டிசோன் பண்ணிட்டு விட்டுட்டேன்னா உங்களோட ஒரு இடியட் யாராவது இருக்கா உலகத்துல?
நான் சொல்றது கோச்சிக்கலையே நீங்கள், ஃபேக்டாக தானே இருக்கு. பிரம்மணி சஞ்சரரே சதா ஆத்மாரமணம், ஆத்மரமணம், சதா சர்வதா ஆத்ம சிந்தனையில் ஆத்ம விஷயத்தில் ஈடுபடும். ஆத்மா எப்போ வரும் எப்போ போகும்? அகம் அகம் இது சதா ஸ்புரந்த சதா பாதி சதா அஸ்தி. அப்ப எது அஸ்தி பாத்தியாக இருக்கிறதோ அது நானுன்னு அதுல ஷிஃப்ட் பண்ண போக்கஸா இல்லையா? அப்படி ஆத்மாராம விராஜதே. விராஜதேன்னா இந்த ஆத்மாராம விராஜதே போன கிளாஸ் விட்டுட்டேன், அதுக்கு வரத்துக்குள்ள இவ்வளோ எதுவாயிடத்து. சரியா? தேர்ஃபோர் சாந்தி சமாயுக்தா, ஐக்கியம். சாந்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல மோக்ஷஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் சாந்தி, ஆத்தியந்திக சாந்தி பூர்ணத்துவம் இது அர்த்தா. பூரணம் அப்படின்னு சொல்லப்படுறது இங்கே சாந்தின்னு இருக்கிறது. ஆத்மாராமா விராஜதே. தேர்ஃபோர் இந்த ஸ்லோகத்தில் வந்து கதை இருக்கிறது, சாதனை இருக்கிறது, யோக்கியத்தை இருக்கிறது, ஞான யோகம் இருக்கிறது, ஞான பலன் இருக்கிறது. சரியா? சப்போஸ் இப்படி இல்லைன்னா ஓகே, அந்த இப்போ என்ன பண்ணுறார் ஆச்சாரியா, சம்சாரி கூட கம்பேர் பண்ணுறார். இது வந்து ஜீவன் முக்தி அடையறதுக்கு இது வழின்னு சொல்லிட்டார். ஜீவன் முக்தி என்னன்னா சதா சச்சிதானந்த ரூபத்வாத் பவேத் அப்படிங்கிறது அவனுக்கு ஆத்மாராமஹா பவேத், இது ஜீவன் முக்தி. சம்சாரியோட கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? 51 பாஹ்யா நித்ய சுகா சக்தி ஹித்வாத்ம சுக நிர்வ்ருதஹ घटस्थ दीपवस्वस्थः स्वान्तरेव प्रकाशते. ஓகே, அப்போ சம்சாரின்னா புரியுறதா? யாரு அஜ்ஞானியோ, யாருக்கு ஆத்ம ஞானம் இல்லையோ, எங்க இருக்கும் பற்று? எங்க இருக்கும்? எதை தேடி அலைவார்கள்? அனாத்மாவை தேடி அலைவார். ஒன்று உடம்பு சுகம், அல்லது மனசு சுகம், அல்லது உலகத்திலேருந்து அதை பண்ணினா ஜாலி, இது பண்ணினா ஜாலி, இங்கே போனால் நன்னா இருக்கும், அங்கே போனால் நன்னா இருக்கும். நிறைய விஷயம் நமக்கு மெக்கானிக்கலாக பழக்கப்பட்டிருக்கும். எதுலெல்லாம் நம்ம ஜாலி பண்ணிட்டு இருக்கோங்கிறது ஃபஸ்ட்டு டெலிபரேட்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம நேச்சுரலாக அதில் ஜாலியாக இருப்போம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஆத்மாவில் இருக்கா அனாத்மாவில் இருக்கா அப்படியெல்லாம். அதனால நேச்சுரலாக உடம்பு மனசு உலகம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அதிலிருந்து ஏற்படக்கூடிய விஷய ஆனந்தம், விஷய சுகத்தில் நம்மளுடைய நாட்டம் இருக்கும், நம்மளுடைய தேடுதல் இருக்கும், நம்மளுடைய ஸ்ட்ரகிள் அதுக்காக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுறது? நம்ம அனாத்மா மேலே பற்று வைத்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளணும். எங்க உடம்பு மனசு உலகத்தில் நம்ம ஆனந்தத்தை சுகத்தை நிம்மதியை தேடுறோமோ அப்போ என்ன அர்த்தம்? அனாத்ம ஆசக்தி. ஆசக்தினா அட்டாச்மெண்ட். அனாத்ம விஷய சுகத்தை தேடி போறேன். பராஞ்சிகானி வியதர்ணத் ஸ்வயம்பூ ரஸ்மாத் பரான் பஷ்யதி. நேச்சுரலா இந்திரிய மனசும் எப்படி இருக்கிறது இல்லையா? தசேந்திரியம் எல்லாமே எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது, பராஞ்சியாக இருக்கிறது, பகிர்முகமா வெளிமுகமாக இருக்கிறது. புரியுறதா? அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலி அதுல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து இதுல இருந்துங்கிற அங்க வந்து பற்று ஏற்பட்டு அதனால சுகம் அப்படின்னு அனாத்ம சுகத்தை தேடுவோம். அனாத்ம சுகத்தை தேடினா என்ன ப்ராப்ளம் ஜி? எப்படிப்பட்டது அனாத்ம சுகம்? அனித்யம். எப்படி தெரியும் உங்களுக்கு அனித்யம்னு? டெம்பரரி. கரெக்டா? அது போகிற மட்டும் இருக்கே. அது இருக்கும்போது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுகம் எப்படி இருக்கிறது? துக்கம் கலந்த சுகமா இருக்கிறது, அதிருப்தியா இருக்கிறது, பந்தப்படுத்துறது. இதுதான் விஷயம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ? நன்னா தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பண்றோம்? ஆனாலும் எங்களால எப்படி முடியும்? அனாத்ம சுகத்தையே ஓட்டுவோம் லைஃபை. அது உங்க சமத்துன்னா சாஸ்திரத்தால குருவால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா? சரியா? ஓகே. ஏன் அனித்தியம் சொல்றேன் அப்படின்னா
ஏஹினோஸ்மின் யதா தேஹே. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவச ஆத்யந்தவந்த கௌந்தேய. ஆதி அந்தவந்தஹ. ஆதி அந்தவந்தம்னா என்ன அர்த்தம்? ஆரம்பம் உடையது எது? நமக்கு ஏற்படக்கூடிய சுகம். போதுமா? முடிஞ்சு கொடுத்த. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு சேஞ்சுக்கு வேணுமா? அதுல இருந்து மெச்சூரிட்டி ஆகணும். ஏன்னா உங்களை நீங்க நன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேடுறது வந்து போகக்கூடிய சுகம் அல்ல. வந்து போகக்கூடிய சுகத்தை ஏன் நாடுகிறீர்கள் என்றால், அடுத்தடுத்து அதே சுகத்தை ஏன் நாடுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு வராத போகாத நித்திய சுகம் வேண்டும். அதை தான் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதை புரிஞ்சுண்டேன்னா அனாத்மால இருந்து வைராகியம் ஏற்படும். ஏன்னா ஆத்ம சுகம் தான் நித்திய சுகம், நிரந்தரமான கொடுக்கக்கூடிய சந்தோஷம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கஹா ஆகமா அபாயினஹா. புரியுறதா? அப்படிப்பட்டது அநித்தியமான விஷயம் அனாத்ம சுகம். ஓகே, அப்ப யாரு அனாத்மா பின்னாடி போறாளோ, ஓகே, அனாத்மா பின்னாடி போகக்கூடியவர்கள் நேச்சுரல் என்ன ஆகும்? ஆத்ம சுகம் தெரியவே தெரியாது. ஆனால் ஆத்ம சுகம் அனாத்ம சுகம் சொல்றேன்னு புரியுறதா? எதை விஷயானந்தம் எல்லாம் சொல்றேனோ, வெளியிலேருந்து வரக்கூடிய சந்தோஷம், நிம்மதி இல்லையா? அப்ப கோல் என்னவா இருக்கிறது? அவளுக்கு கோல் என்னவா இருக்கிறது? உலகமா இருக்கிறது. ஜகத்து கோலா இருக்கிறது. ஓகே, ஜகத்து கோலு. அதனால என்ன? உலகத்துல எப்படி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? உலகத்துல எப்படி நிம்மதி கிடைக்கும்? என்ன பண்ணினா கிடைக்கும்? எதை அடைஞ்சா கிடைக்கும்? யாரெல்லாம் இருந்தா கிடைக்கும், யாரெல்லாம் இல்லைன்னா கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையா இருக்கு. எப்படி இருக்கிறது இது? அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, இது அங்கேருந்து நமக்கு என்ன ஆகும்? அங்கேருந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகி ஆத்ம சுகத்தை தேடணும். அதை தான் தேடின்னு இருக்கேன்னு புரிஞ்சு இந்த படிப்பில் ஈடுபட்டு இதை புரிஞ்சுட்டோன்னு சொன்னா, ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டோன்னு சொன்னா கரெக்டா அவன் ஜீவன் முக்தன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியுறதா உங்களுக்கு? இல்லை அப்படியே பல்பை எரியறதா பாருங்க. ஓகே, ஆத்ம அனாத்ம விவேகா. எப்போ அனாத்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணி அனாத்மா நான் இல்லை ஆத்மா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அனாத்ம சுகம் அனித்தியம்னு புரிஞ்சு ஆத்ம சுகம் தான் நித்தியம்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆக 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 ஆத்மா நான் ஒன்ன பண்ண 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 அண்ட் அனாத்ம சுகம் அனித்தியம்னு புரிஞ்சுக்க அனாத்ம வைராகியம் வரும். அந்த வைராகியத்தில் கிளாஸு கேட்டேன்னா, விவேக வைராகியத்தில் கேட்டேன்னா புரியும். புரியறதா? புரிஞ்சு என்ன ஆகும்? ஆத்ம சுகம் நிர்விருத்தா. அப்பனா நிர்விருத்தா அப்படி சொன்னா அடையறோம், கெயின் பண்றோம். அல்லது திருப்திஹி துஷ்டிஹி, ஆத்ம சுகம் அதை நாம அடையறோம். எப்படிப்பட்டது? திருப்தி, பூர்ணம், பர்மனன்ட் சுகம். பர்மனன்ட் சுகம் புரிகிறதா? அப்போ சுகம் எதுல காணுகிறோம்? என்னிடத்தில் நான் சுகம் காணுகிறேன். ஏன்னா நான் நிறைவுடையவன், நிறைவே நானு. குறை இல்லாதது என்ன அர்த்தம்? அதுதான் சுகம். எப்பவுமே குறை இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது எப்படி வரும்? எப்படியாவது வந்துடாது. ஆல்ரெடி இருக்கு, அப்படிதான் இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கோ, அடையறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கோ. எது ஈஸி? ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிறது ஈஸி, அடையறதுக்கு ட்ரை பண்ணினேன்னா எதை போய் அடையிறது? நிறைய கதைகள்ல தேவராஜனே இந்திரனே இன்னும் என்னெல்லாம் அடையலான்னு பார்க்கறான் இல்லையா? அப்புறம் அடைஞ்சது போயிடுமோன்னு பயம் இருக்கிறது. புராண கதைகள்ல இந்திரன் அப்படிப்பட்டவனா? அது கன்க்ளூஷன் இல்லை. இந்திரன் நல்லா படிச்ச ஞானியா இருக்கான். ஆனா அதை வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா, அடைஞ்சது போயிடுமா? சந்தேகம் வருமா? கண்டிப்பா போயிடும். அதனால பயம் இருக்கும். சம்சாரம் இருக்கா? அப்ப என்ன பண்றது? அடைய வேண்டான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்ம சுகம், ஆத்மானந்தம். கரெக்டா?
ஆத்மானந்தம் நித்யானந்தம், இத்தனால் அனாத்மா மூலியமா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் பிரதிபிம்ப ஆனந்தம்னு ஞானி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஞானியை பொறுத்த மட்டும் இல்லையா, காஃபி கொடுக்கறதும் ஆத்ம பிரதிபிம்பிக்க ஆனந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ ஆனந்தம் இருக்கு? ஒரு ஆனந்தம் தான் இருக்கிறது. அந்த ஆத்மா ஆனந்தம் யாரு? ஞானி கிட்ட ஆத்மானந்தம் இல்லை, ஞானியோடைய ஆத்மானந்தம் இல்லை. ஞானி ஆத்மானந்தா. புரியுறதா உங்களுக்கு? புரியலையா? புரியுறதா? சரி, ரெண்டுமே சரின்னு மண்டே டீட்டெயில்ஸ் கம்ஃபர்டபுளாக என்னால் கன்க்ளூடே பண்ண முடியாது பாரு. சரியா? ஆத்மசுக நிர்விருத்தா. ஆத்மசுகமே நமக்கு ஆத்தியந்திக திருப்தியை கொடுக்கும், துஷ்டியை கொடுக்கும். சாந்தம் சிவம் அத்வைதம் சொன்னாலே அந்த சாந்தம் ஆத்மா சுகம். ஓகே, அதனால அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப யாரு பாஹ்ய, நீ இங்க பாருங்க, பாஹ்ய அனித்ய சுக ஆசக்தி, அதுக்கு பேரு பகிர்முகமா இருக்கிறதுன்னு பேரு. யாரு பகிர்முகமா இருக்காலோ அவர்களுக்கு அந்த லலிதா ஸ்வரூபம், தேவி ஸ்வரூபம் எப்படிப்பட்ட சச்சிதானந்த ரூபிணி, லலிதா சச்சிதானந்த ரூபிணி பகிர்முகமா இருந்தோம்னா அது சூதுர்லபம், ரொம்ப ரொம்ப கட்டமா. அந்தர்முகம்னா ஈஸியா. ஓகே, அந்தர்முகம்ங்கிறது சாதன சதுஷ்டயத்தை குறிக்கிறது, விவேக வைராகிய முமுட்சுத்தை குறிக்கிறது, சமதமத்தை குறிக்கிறது. எங்கேருந்து சொல்றது? கட்டோபனிஷத் தத்துவபோதம். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா சச்சிதானந்தரு. என்னது? ஃபாஸ்டா சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல அந்தர்முகமா சச்சிதானந்தமா வெயிட் பண்ணு. லலிதாக்கும் சச்சிதானந்துக்கு என்ன சம்பந்தம்? அங்க ஸ்டார்ட் பண்ணணும். லலிதா சகஸ்ரநாமமும் கிளாஸ் தான் போய் உனக்கு. லைட்டா சரி, ஓகே. அப்போ ஆத்மாவை யாரால கிரகிக்க முடியும்? யாருக்கு இப்படி தகுதி இருக்கோ, யாரு அந்தர்முகமா இருக்காளோ. அந்தர்முகம்னா என்ன அர்த்தம்? விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். முடிஞ்சு போச்சு. முமுட்சுத்துவம் நேச்சுரலா வரும். அது சமதமக்கு நம்ம இதுதான் இந்த சாதன ஜோஸ்டைம் இருந்துன்னா ஓகே, கரெக்டா? அதனால பாஹ்ய அனித்ய சுக ஆசக்தி அப்படி இருக்கப்பட்டவாளுக்கு, யாரு வெளி விஷயத்தில் அனாத்ம சுகத்தில் பற்று, ஆசக்தினா பற்று, அது இருக்கிறவாளுக்கு அது சம்சாரியோட லட்சணம். ஞானி என்ன பண்ணியிருப்பான்? ஜீவன் முக்தன் என்ன பண்ணியிருப்பான்னா ஹித்வா. ஹித்வான என்ன அர்த்தம்? அந்த பற்றை அறுத்து, ராகத்வேஷ ராட்சசான் அந்த பற்றை முழுமையாக நீக்கி விவேக வைராக்கியத்தினால ஞானத்தை பெற்று ஆத்மசுக நிர்விருத்தா, ஆத்மசுகத்தை அடைந்து திருப்தியாக தன்னிடத்தில் தான் சுகித்திருப்பான். வேற ஒரு விஷயமோ, வேற ஒரு சூழ்நிலையோ, இப்படி ஒரு உடம்போ மனசோ உலகமோ எப்படிப்பட்ட கண்டிஷனும் கிடையாது. அதெல்லாம் இல்லாலும் இல்லைனாலும் சதா சுகித்து இருப்பான், தன்னிடத்திலேயே அந்தர்முகமாக இருப்பான். புரியறதா? ஏன்னா தான் எல்லாமாக இருந்துண்டு தனக்கு வேறாக ஒன்றும் கிடையாது, தனக்கு அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆத்மஸ்பந்தனம். எல்லாம் ஸ்பந்தனம். தன்னிடத்தில் ஏற்படுகின்ற இந்த தோற்றமே தனக்கு வேறா ஒன்று கிடையவே கிடையாது. அதனால ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே, ஸ்வ அந்தரேவ பிரகாசத்தே. ஓகே, தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டதுனால தான் எப்படிப்பட்ட பூர்ண சுகஸ்வரூபா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, தன்னிடத்திலேயே தான் சுகித்து இருப்பது அப்படின்னு சதா அதிலேயே விளங்கி கொண்டிருக்கின்றான். அதே விஷயத்தில் நிறைவாக இருக்கின்றான். எப்படி? கடஸ்த கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தா. எப்படி பானைக்குள்ள ஒரு விளக்க வச்சேன்னா அந்த விளக்கோடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் விளக்கு? அப்படியே ஃபுல்லா எந்த விதமான சஞ்சலம் இல்லாம ஸ்டில்லா விளக்கு எரியும். அதுக்கப்புறம்
அந்த விளக்கோடைய வெளிச்சம் எதில் இருக்கிறது? அந்த பானைக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அந்த அந்த பானையிலேயே இருக்கும். இது வேற விதமான உதாரணம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே போல ஆத்ம சைத்தன்யம் எங்க பிரதிபிம்பிக்கிறது? யோவேத நிகிதம் குஹாயாம். உடம்பு மனசுக்கு எது சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறதோ அதை நான் கிளைம் பண்ண அதை நான் புரிஞ்சுண்டு அதிலேயே நிலைத்து இருப்பது இல்லையா? ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே, என்னிடத்தில் நான் இல்லையா சதா அதே விஷயமாக இருக்கின்றேன். இமை பொழுதும் என் நெஞ்சில். புரியறதா? யாரோட நெஞ்சு இல்லையா? இமை பொழுதும். யாரோ அவர் பெரிய பாட்டிருக்கார், பாவம் மாணிக்க வாசகர், அவரோட நெஞ்சில் இதெல்லாம் இருக்கணும்னு பாட்டு. அப்படி இல்லைம்மா இல்லையா? என்னுடைய இமை பொழுதும் சதா சர்வதா நான் அப்படிங்கிறது ஆத்ம சைத்தன்யம். ஓகே, எனக்கு வேற மனசோ உடம்போ இது எல்லாம் ஆக்சுவலா கிடையாது, ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. அமனி பாவஹா, அமனி பாவஹா மறந்து போயிருக்கோம். சரியா? இப்போ ஜீவன் முக்தனுக்கு இல்லையா ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அதுல கனெக்டட். அமனஸ்தா, மனசல் அற்றவன் அல்ல. ஓகே, மனசு ஆத்மான்னு புரிந்து கொண்டவன், மனசோடைய உண்மை ஆத்மான்னு புரிந்து கொண்டவன். அதனால சதா சர்வதா தன்னிடத்திலேயே இருக்கும். எப்படி விளக்கோடைய வெளிச்சம் பானைக்குள்ளேயே இருக்கிறதோ அதே போல இல்லையா, அந்த வெளிச்சம் அதுக்குள்ளேயே இருக்கிறதோ அது போல வெளிச்சமாகிய சாட்சி சைத்தன்யம் எனக்குள்ள ஆத்மா அகமாக சதா பிரகாசி கொண்டிருக்கிறது. அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஈஸ்வரா. இதற்கு வேற ஒன்று கிடையவே கிடையாது. தெர்ஃபோர் ஞானியோட மைண்டு அப்போ உள்ளுக்குள்ளேயே இருக்கணும்னா தியானத்தில் இருக்கணுமா? அமனஸ்தம்னா சமாதி கிடையாது இல்லையா? உள்ளுக்குள்ளேயே அப்படின்னாக்க மெடிடேஷன் கிடையாது. இந்த ஞானத்திலேயே இருப்பது புரியுறதோ? அதுதான் ஸ்வ அந்தரேவ, எனக்குள்ளேயே என்னுடைய ஸ்வரூபத்திலேயே நான் சதா இருப்பது. பிரகாசனம்னா ஷைன் ஆகிறது. ஷைன் ஆகிறது என்ன? நானுங்கிறது இதுதாங்கிறது எப்பவுமே ஸ்புரித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். 52 உபாதிஸ்தோபி தத்தர்மஹ, உபாதிஸ்தோபி தத்தர்மைஹி அலிப்தோ வ்யோமவன்முனிஹி சர்வவின்மூடவத் திஷ்டேத் அசக்தோ வாயுவச்சரேத். அப்போ இப்படி தான் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மா இல்லையா, சாட்சி சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு புரிந்த பிறகும் என்ன ஆகணும்? உடம்பு மனசுல என்ன ஆகும்? நீங்க அனுபவிக்கிற அனுபவம்லாம் என்ன ஆகும்? போயிடுமா? போயிடும் இல்லையா? என்ன ஆகும்? உங்க ஆத்மாமி என்னவா? நான் ஆத்மான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க டாட்டர், சன்னு, கிராண்ட் டாட்டர் எல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்து இதான் இருக்கும். உங்களை திட்டுறவா என்னவா? இப்பெல்லாம் இவரு இன்ஃபேக்ட் கொஞ்சம் கிளாஸ் நீங்கள் அதிகமாக கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக திட்டுவா. புரியுறதா? ஏன்னா அவளுக்கு தேங்க் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நன்னா புரியறதுக்கு உங்களுக்கு நிறைய பாவம்லாம் குறைக்கணும் இல்லையா? அதுக்கு யார் பாவத்தை குறைக்கிறது? வீட்டில் இருக்கிற கச்சா முச்சா நல்லா திட்டுவாங்க. தேங்க்யூ, நன்னா குறைங்க 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 தேங்க்யூ ஸோ மச், நல்லா குறைச்சி அமுச்சு வைங்க. கரெக்டா? அதுதான் விஷயம். ஏன்டா நான் நல்லதானே செய்கிறேன், ஏன் திட்டுற அப்படின்னாக்கா நீ சின்சியராக கேட்குற, ஆழமாக படிக்கிற இல்லையா? புரியுதா? இப்போ இந்த 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 சில சினிமாலாம் பார்த்தாலே வச்சுக்கோங்க. ஓகே, சில நேரத்தில் அப்படியே சில சீன்லாம் டக்குன்னு ஒருத்தர் மேலே அட்டாக் பண்ணிடுவா. அட்டாக்ல எப்படியோ தப்பிச்சுட்டு பார்த்தா என்னது இப்படி ஆயிடுத்து, நம்ம இந்த இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணாம கூடாதா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்காலும்
கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணணும், வி ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான், நம்ம சரியான அந்த அந்த எதிரியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டாக அதனால பயந்து தான் அட்டாக் பண்ணுறான் நம்மளை. புரியுறதா? ஆபத்து வந்தாலும் எதுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது, ரைட் டைரக்ஷனில் தான் போகணும். அது மாதிரி உங்களுக்கு அடி தர்ம அடி விழுந்ததுனாக்க இன்னும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டு சரியாக படிச்சுட்டு ரொம்ப க்ளோஸாக போயிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு புரியறதில்ல. அப்போ நிறைய கஷ்டம் வந்ததுன்னா எக்ஸலண்ட், சரி நல்லா கரெக்டாக படிக்கிறேன்னு அர்த்தம். இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? ஏன்னா இந்த எல்லா பாவமும் போகணும் இல்லையா? க்ஷீண பாப்பா ஆனால் போட்டிருக்காரு, முதல்ல இருந்தே போட்டார். புரியுதோ? ஞானத்துக்கான என்னெல்லாம் தடை இருக்கிறதோ எல்லாமே போயானுமே. அந்த கரணம் அதை சிலதெல்லாம் அனுபவிச்சு தான் தீக்கணும், சிலது வராமையே போயிடும். அப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னாக்க சச்சிதானந்த ரூப சினிமா பார்க்குற மாதிரி பார்க்கணும். இது ஞாபகம் வராது, அந்த ப்ராப்ளம்குள்ள போய் ஓகோன்னு அது புரியுதா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வியாவகாரிக திருஷ்டியில பிராரப்தம் கண்டினியூ ஆகும், சரீரத்திரயம் கண்டினியூ ஆகும், கர்ம பலன் கண்டினியூ ஆகும். வியாவகாரிக திருஷ்டியில். ஞானியோட திருஷ்டியில் ஒன்றுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அனுபவ திருஷ்டியில் உடம்பு இருக்கும், அவருக்கு எல்லா உடம்புல என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் போடணுமோ எல்லாம் போட்டுப்பா, வாயில மாத்திரை போட்டுப்பார். ஞானியாக இருந்து மாத்திரை போட்டுக்கிற அப்படி சொல்லக்கூடாது. புரியுறதா? ஓகே. அவருக்கு வேற அந்த மாத்திரை இல்லை, அவருக்கு வேற அந்த இன்ஜெக்ஷன் இல்லை, அவருக்கு வேற அந்த உடம்பு இல்லை, இதே விஷயத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அனுபவம் வியாபாரிக திருஷ்டியில் உடம்பு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், எல்லாமே கண்டினியூ ஆகும், ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே ஜாலியாக இருப்பேன். கை வலிக்கும் போது ஜாலியாக இருக்கும், இடுப்பு வலிக்கும் போது ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கணும் என்ன, வலியில் இருக்கிற பெயினை சொல்லலை. அப்படியே நீங்கள் ஞான கண்ணால் அந்த வலியை பார்த்தேன்னா அது அப்படியே ஏதாவது மாறாது. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நன்னா வலிக்கும், ஆன்னு கத்தலாம், ஆனால் ஜாலியாக கத்துவேல் ஆன்னு. எப்படி வலிக்குது பாரு இந்த உடம்பு, எப்படி துடிக்குது பாரு இந்த மனசு அப்படின்னு. புரியுறதா? பைத்தியம் மாதிரி சிரிக்கிறது இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள சதா சர்வதா எப்படி இருக்கும், நானுங்கிறதுக்கு இருக்கும். ஆனால் உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும், மூக்கு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். பிராரப்தம் கண்டினியூ ஆகும், சின்னதாக வரும், பெருசாக வரும், என்ன வேணா வரும். வெளியில் இருக்கிறவன் என்ன வேணா பண்ணுவான் நம்மளை. அதனால தான் மானாபமானயோ துல்லியா எல்லாத்தையும் போட்டாருங்க. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, என்ன கிடைக்கிறதோ, சாப்பாடு கூட கிடைக்காது. இவ்வளோ பெரிய ஞானி சாப்பாடே கிடைக்கல இன்னைக்கு, என்ன இந்த வேதம்? இதெல்லாம் படிக்காதவர்கள் சொல்லக்கூடியது. புரியுதா? அந்த பிராரப்தம் அது போய் தான் தீரணும். ஆனால் ஞானியை பொறுத்த மட்டும் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், மானமாக இருந்தாலும் அபமானமாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும் நஷ்டமா, எல்லா துவந்துவங்களும் மித்யா, தன்னை பாதிக்கவில்லை. அலிப்தகா, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அலிப்தகா. புரியுறதோ? இந்த வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி, இதோடைய விகாரங்கள், இதோடைய வக்ரங்கள், இதோடைய வீர பராக்கிரமங்கள் ஆகாசத்தை கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியாது. அவ்வளோ காத்தடிக்கிறது, கொஞ்சம் ஆகாசத்தை கொஞ்சம் லைட்டா நகர்த்தலாம்ல வாயு. அவ்வளோ எரியறதே அக்னி, சின்ன சூரியன் மாதிரி ஒரு பிளாக் ஸ்பாட் வரலாம்ல ஆகாசத்தில். எவ்வளோ எரிஞ்சாலும் எவ்வளோ காத்தடிச்சாலும் கொஞ்சம் கூட நகராது, கொஞ்சம் கூட பாதிக்கப்படாது. வியோமவன் ஞானி எப்படிப்பட்டவனா? ஆகாசம் போல. ஏன்னா தன்னை பிரம்மனாக சொல்லிட்டு இருக்கான், தன்னை பிரம்மனாக புரிந்து கொண்டிருக்கின்றான். அனுபவங்கள் கண்டினியூ ஆகும். விசிஷ்ட அத்வைத்த துவைத்தில என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருப்பா, யாவத் காலம் ஷரீர சம்பந்தா பவேத் தாவத் காலம் துக்க சம்பந்தா பவேத். எப்ப மட்டும் ஷரீராதி ஷரீர மனசுடைய சம்பந்தம் இருக்கோ அப்ப மட்டும் நீ துக்கம்தான். மோட்சம்ங்கிறது என்னது? ஷரீரத்தை விடுறது மோட்சம். தப்புப்பா, தேவையில்லை. கரெக்டா? மோட்சம்னா சாக வேண்டாம், அதனால அவளுக்கு ஜீவன் முக்தி நாட் அக்செப்டபிள். சும்மா சிம்பிளா யோசிச்சாலே நீங்க உடம்பில்ல மனசுலன்னு தெரிஞ்சிடும். புரியுறதா?
சும்மா அண்மையை வெத்திரேக்கம் பண்ணினாலே நீங்கள் உடம்பு இல்லை மனசு இல்லைன்னு தெரிஞ்சிடும். எப்படிங்கிறத ஹோம்ஒர்க் பண்ணின்னு வாங்குவோம். ஒரு அண்மையை வெத்திரேக்கம் பண்ணிட்டாலே இந்த உடம்ப மனசு நான் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த உடம்ப மனசு எனக்கு ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிடும். சம்ஜே? எதுக்கு ரொம்ப யோசிக்கணும்? பேசிக் இந்த வளையல், காது, மூக்குத்தி, ஃபோனு, மூக்கு, வாய் இதெல்லாம் எப்படி இந்த வலையெல்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி இதெல்லாம் எனக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறது. தத்துவபதத்திலே சொல்லி புரியுதுதான். இது புரிஞ்சாலே நீங்கள் உடம்பில்ல மனசு இல்லை, உடம்பு மனசு பாதிக்கப்படுறது, நீங்கள் பாதிக்கப்படலையோன்னு ஒரு சந்தேகமாவது வரணும். சிம்பிள். ஓகே. அதனால ஞானி அத்வைதி என்ன நினச்சிப்பான், என்ன புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னாக்க, ஏற்படக்கூடிய என்ன எல்லா விதமான அனுபவங்கள் இது எல்லாமே உபாதியை சார்ந்தது. உபாதிஸ்தஹ அபி தத் தர்மைஹி. ஷரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரமானது உபாதி. ஓகே. அவனுக்கு இது உபாதின்னு தெரிஞ்சிடும். Therefore, ஓகே, இந்த மீடியம், இந்த ஷரீரத்ரயத்திற்கு டெக்னிக்கல் நேம் உபாதி. அது என்ன பண்றது அப்படின்னா, எல்லா விதமான மாறுதல், எல்லா விதமான பாதிப்பு எல்லாமே இந்த உபாதிக்கு தான். தனக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. தான் உபஹிதம். உபஹிதம்னா ஆத்மாக்கு ஒரு பேரு. அப்புறம் உபாதி எப்படிப்பட்டது? உபசமம், மித்யா, நாமரூபா. கரெக்டா? அகம் சத்தியம் சர்வமன்யத நாமரூபம்னு சொல்லிட்டா ஷரீரத்ரய உபாதி என்னது? ஆல்சோ மித்யா. Therefore, என்ன முனிஹி அப்படிப்பட்டவன் ஞானி, உபாதிஸ்தஹ அபி. அப்போ இந்த சரீரம் மனசோட இருந்து அலாங் வித் இல்லையா அபி அப்படி சொல்லும்போது உபாதி கூட இருந்து, உபாதியில் சாட்சியாக இருந்து கொண்டு கூட தத் தர்மைஹி அலிப்யதே. அலிப்யம், அலிப்தம் அப்படின்னு சொன்னா அன்அஃபெக்டட், நான் ரிலேட்டட். உபாதியில் என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுறதோ, சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக அடிபடுறதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? அட்லீஸ்ட் காலில் அடிபட்டுருத்தோன்னு சொல்லணும். எனக்கு அடிபட்டுருத்தோன்னு சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை, ஓகே. நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன ஆயிடுறது? உபாதி தர்மம் என்ன ஆயிடுறது? உபஹித தர்மம் ஆயிடுறது. சரீரத்துடைய குணாதிசயங்கள் என்ன பண்ணிட்டேன்? என்னுடையதுன்னு எடுத்துட்டேன். ஞானி என்ன பண்ணுவான்? அது சரீரத்துடைய தர்மம், சரீரத்துக்கு முடியல. கரெக்டா? எல்லா சரீரம் ஐசியூ போயிட்டு வந்தது. முடியலன்னா பரவாயில்ல, ஐசியூ தான் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் நான் உடம்புன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சரீரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் உபாதி தர்மம். அப்போ உடம்பு வலிக்கும், காலு வலிக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஆகாசம் எப்படி இருக்கோ, பிருத்திவி ஜல அக்னி வாயுனால எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதோ, முனிகி உபாதியோடைய தர்மத்தினால, உபாதியோடைய குணங்கள்னால, அதோடைய மாறுதல்னால எந்த விதத்திலையும் எப்பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை. அலிப்யதே. சர்வவித்து மூடவத்து திஷ்யத்தே திஷ்டேத்து. எக்ஸ்ட்ராவா சொல்றார் பார், இப்படியே சொல்லி விட்டுந்தா போதும். இது தெரிஞ்சு கூட எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாரு? டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட கத்துவாரோ என்னவோ. ஏன் எல்லாரும் கத்துறா இல்லையா? இல்லையா? தூக்கி தூக்கி வாரி போடும். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசி கீசி சகஜமா எல்லாரும் அஜ்ஞானி எப்படி இருக்காளோ மூடவத்து பவேத். அஜ்ஞானி மூடா, ஞானி மூடவத்து. இவ்வளவு படிச்சதுனால என்ன ஆகும்? ஒரு வத்து ஆட் ஆகும். அப்பனா என்ன அர்த்தம்? பி ஏ ரோமின் சொல்லல, அது ஒரு பழமொழி இருக்க. அவெல்லாம் எப்படி இருக்காலும் அப்படி இருக்கணும். அங்கே போயிட்டு எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துருந்தா, அதாவது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பிரம்ம ஜான ஆத்ம வித்யாவை பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் அந்த தள்ளி உட்காந்து என்கிட்ட பேசுங்கோ. என்கிட்ட பேசுறதுனா வெறும் சப்ஜெக்டை மட்டும் பேசுங்கோ. இந்த படாடோபம்லாம் கிடையாது.
அங்கே என்ன பேசுகிறாலோ தெரிஞ்சது ஹா ஹா ஹூ 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 ஜிக்கு ஜிக்கு ஜல்ல ஜுல்லு 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 எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும்ல. அவரும் அப்படியே இருப்பார். உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? நார்மலாக தான் இருக்கார் அவளுடைய திருஷ்டியில். ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? சர்வவித்து. என்ன புரியும் அவனுக்கு இல்லையா? இது எல்லாமே இல்லையா மித்யா நாமரூபம். ஆனால் சர்வவித்து மூடவத்து. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாம் தெரிந்து எல்லாம் உணர்ந்து முற்றும் உணர்ந்தவன் எதுவுமே தெரியாதது போல ஒரு மூடனை போல சகஜமாக சாதாரணமாக இருப்பான். புரியுறதா? சகஜமாக சாதாரணமாக இருப்பான். யார் எப்படி எப்படி இருக்காலோ அந்த ரோல் என்னவோ அதைப்படி பிளே பண்ணிட்டு இருப்பான். இது அப்படி இருக்கக்கூட, அப்படி இருந்தாலும் அசக்தஹா வாயுவச்சரேத், எதனாலையும் எதிலையும் பற்றுக்கொள்வதில்லை, எதிலாலையும் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி? வாயு போல. வாயு போல எல்லா இடத்துலையும் சுத்திண்டு இருப்பானா, ஆனா எதிலையும் ஒட்டிக்க மாட்டாங்க. புரியுறதா? எல்லாவற்றிலையும் அங்க இங்க போயிட்டு வந்து அசக்தனாக இருப்பான். எதிலையும் அவன் பற்று கொண்டு எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டான். புரியுறதா உங்களுக்கு? உபாதி இருந்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரீரம் இருக்கிறது. ஓகே, தட் இஸ் காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் எல்லாம் இருக்கிறது. கரெக்டா? அடுத்த ஸ்லோகத்தில் அதை சொல்ல போறாரு. எப்படி காரண சரீரம் என்ன ஆகும் இதெல்லாம் சொல்ல போறாரு. ஓகே, இங்க எல்லா சரீரமும் இருந்தும் அந்த சரீரம் ஞானிக்கு மட்டும் அது மித்யாவா இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? தான் ஆத்மா பிரம்மன் சத்தியம்னு புரியும். அதனால தான் அப்படிங்கிறது இந்த சரீரம் அல்ல. அப்புறம் இந்த சரீரமானது பல இடத்துல அனாத்மா கூட அனாத்மா மாத்ரா ஸ்பரிஷாக, அது அதோடைய ஸ்டிக்கினஸ் அது ஒன்றுத்துக்கு ஒன்று உரசி சம்பந்தப்பட்டு இருக்கும். ஆத்மா கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம, ஏன்னா ஆத்மாவுக்கு வேற ஒன்று கிடையாது, நிசம்பந்தமாக இருக்கும், அதுல இருப்பான். ஆனா லோக விவகாரத்தில் எப்படி இருப்பா இல்லையா? உடம்பு வெளிச்சதுன்னா டாக்டர்கிட்ட போய் மாத்திரை போட்டு நல்லா சாப்பிட்டுண்டு எக்ஸ்ட்ராவா 2 வடை கூட போட்டு சாப்பிட்டுண்டு இல்லையா, இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிண்டு சாதாரணமாக இருக்க முடியும். பட் ஃப்ரீயா இருக்கலாம். மூடர்கள் அல்லது அஜ்ஞானிகள் என்ன பண்ணுவா? இங்க போனா ப்ராப்ளம், அங்க போனா ப்ராப்ளம், இது பண்ணா ப்ராப்ளம், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், இப்படியே நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்களோ? நேச்சுரலா இருக்கணும். யார் எப்படி எந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்காளோ அப்படி அப்படி இருக்கிறது. எந்த விதத்திலையும் பிரச்சனை கிடையாது. எந்த விதத்திலையும் ஒரு கண்டிஷனோ ஒரு பர்சனாலிட்டியோ வேற எந்த விஷயத்திலையும் ஓனர்ஷிப் கிடையாது. எதனாலையும் பாதிக்கப்படுறதில்லை. ஒரே ஒரு ஓனர்ஷிப் தான். என்னது? எனக்கு எந்த ஓனர்ஷிப்பும் இருக்க முடியாதுங்கிற ஓனர்ஷிப். அசங்கா நிசம்பந்தா. 2 இருந்தால் தானே ஒன்றுத்துக்கு ஒன்று ஓன் பண்ணுறது. யோசிச்சு பாருங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சனிக்கிழமை சாந்தோக்கியம், ஞாயிற்றுக்கிழமை சாந்தோக்கியம். இந்த நித்திய சுவாத்தியாயம் பண்ணின்னு இருக்கேங்கிறது தெரியறது. சின்சியராக பண்ணணும். நான் எம்பசைஸ் பண்ணாததுனால அது எந்த விதத்துலையும் டைல்யூட் ஆகிறதில்லை. ஓகே, மாதம் மாதம் எங்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். எல்லாம் பண்ணுறவாளுக்கு அதுதான் நமக்கு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. இத்தனை நேரம் சொன்னது எப்படின்னாக்கா முறையாக நாம் படிப்பில் ஈடுபடுவதற்கான ஒரு நல்ல அமைப்பு. அதனால் அதை சீரியஸாக எடுத்துட்டு அது மூலியமாக என்கிட்ட பேசுறதுக்கும் சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் நீங்கள் முன் வரணும். அதுதான் உங்களுடைய ப்ராக்ரஸ். சரியா? இந்த ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியம். அதை சீரியஸாக எடுத்துட்டு உங்கள் நேரத்தை, பொன்னான நேரத்தை பொன்னான விஷயத்திற்காக செலவையுங்கள். ஓகே, ஸோ 3rd இயர் வரப்போகிறது, 3வது வருஷமா. ஸோ அது அடுத்த ஸ்டெப்பு இல்லையா? மாண்டோக்கியம்னா படிச்சிட்டோம் இல்லையா?
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அதிகாரித்துவம், நம்மளுடைய சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் சின்சியராக கண்டினியூ பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில், நிறைய தடவை நம்ம இந்த பிரஸ்தான திரயத்தை படிக்கணும். இதுவே நமக்கு ஸ்ரவணமாகணும், இதுவே மரணமாகணும், இதுவே அதே கிளாஸ் நமக்கு நிதித்தியாசனமாகணும். புரியுறதா? அது மட்டும் நமக்கு இந்த விஷயத்தில் கிளாரிட்டியோடு நம்மளால் ஈடுபட முடியும். சரியா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பதிலாக திங்கக்கிழமை அன்னைக்கு இருக்கும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோடைய டாட்டருக்கு மேரேஜு. ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன்ஜி அவள் எல்லாரையும் எல்லாரையும் கூப்பிட்ருக்கா. அதனால் சரி எல்லோரும் முகூர்த்தம் போகலான்னு சொல்லலான்னு இருந்தேன். பார்த்தா 6 மணிக்கு முகூர்த்தம். ரொம்ப பெரியவாலாம் இருக்கேள், வயசானவா, கஷ்டப்படுவேல். ஸோ யூ மைட் வாண்ட் டு சூஸ் த ஈவினிங் டு கோ தேர். அதனால் பிரேக்கிங் ஆல் ரூல்ஸ் கிளாஸை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ பெரியவாலாம் என்னை மன்னிச்சுடுவான்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்டூடெண்ட்டு அவள் ஆற்று ஃபங்க்ஷன், நம்ம ஆற்று ஃபங்க்ஷன். ஸோ ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம யாரெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ முன்ன பின்ன காத்தால் இல்லை சாயந்தரம் போயிட்டு நம்ம குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். அதனால் 2ஆம் தேதி பதிலாக ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு கிளாஸ் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டியூஸ்டே இட் வில் பி ஆன் மண்டே சேம் டைம். ஓகேயா? புரியுறதா? கிளியர்? கம்ஃபர்டபுளா? பாடான்னு இருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. சரியா? அதுதான் விஷயம். ஓகே, சனிக்கிழமை அன்னைக்கு